வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ முருங்கை இலை பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள், முருங்கை இலையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதேமாதிரி முருங்கைப்பூவையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1 பெரிய சைஸு, அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இவ்வளவும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் அதையும் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலையும் முருங்கை பூவையும் அதில் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுவோம், வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை என்ன செஞ்சுக்கலாம், வேக விட்டுக்கலாம். முருங்கை இலை வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes போதும், ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம். முருங்கைப்பூ இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீசனில் கொஞ்சம் நிறைய கிடச்சிச்சிது, சரி அது வேஸ்ட்டாக்க வேண்டாமே அப்படின்னு அந்த இலையோடு சேர்த்து போட்டு பொரிச்சிடலாம். சாப்பிடக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா திரும்ப ஒருக்க நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் போட்டுக்குவோம். இப்போ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இதை கிளறினா போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க அதாவது வேக வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் ஒரு நிமிஷம் அதை நல்லா கிளறினாலே அந்த உரப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும். முருங்கைப்பூ முருங்கை இலை பொரியல் ரெடி. இப்போ அதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.